ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மடி சமையல். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பருப்பு அரை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனல் வியூ பண்ணுறதுனா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பருப்பு அடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நான் 100 கிராம் எடுத்துருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பச்சைப்பருப்பு தோலோடு இருக்கிறதா எடுத்திருக்கேன். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால நான் அது தோலோடு எடுத்திருக்கேன். அது 3 பருப்பும் ஒரே குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3, உளுத்தம்பருப்பு மட்டும் இந்த மாதிரி கைப்பிடியில் ஒரு 3 கைப்பிடி போடுங்க போதும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 3/4 ஆளாக்கு ஒரு 150 கிராம்ஸ் அரிசி, ஒரு 150 கிராம்ஸ் நான் சாப்பாட்டு அரிசி தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டேன். இதோட உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ, நான் ஒரு 8 பச்சை மிளகா இதோடையே ஊற போட்டுட்டேன். இப்போ இது நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பருப்புங்க ஊற வச்சு 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிக்கோம். இந்த மிளகாயெல்லாம் காம்பு கிள்ளி விதை எடுத்துட்டு முதல்ல மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு பெப்பர் காரத்துக்கு. முதல்ல இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம். அப்புறமா பருப்பு போட்டு இன்னும் அரைக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்பதான் தோசை நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்காக நான் முதல்ல அரைச்சிட்டு இதை காட்டுறேன். பாருங்க, மாவு ஃபுல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். பருப்புன்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூன்ல போட்டிருக்கேன். இந்த உப்பையும் பெருங்காயத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சு வெங்காயத்தையும் முருங்கைக்கீரையும் வதக்கி மாவுல போடலாம். அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இப்போ கடாய் காஞ்சிச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை போடுறேன். அது லேசா வதங்கின உடனே முருங்கைக்கீரையை போடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையை இலை மட்டும் ஆஞ்சி அலசி வச்சிருக்கேன். இப்போ அதை இதுல போட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரையும் பச்சைப்பருப்பு இதெல்லாம் இந்த கொரோனா பீரியடுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வதக்கினதை எடுத்து மாவுல கொட்டிடலாம். பருப்பு போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ திக்கா இருந்தா நம்ம தோசை ஊற்ற முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். அப்பதான் நம்ம தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். மெலிசா அடுப்புல தோசைக்கல் வச்சுட்டேன். ஆன் பண்ணிடலாம். அதுக்குள்ள மாவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியா இருந்ததுன்னா விட்டுடுங்க. இல்லைன்னா உப்பு கம்மியா இருந்தா உப்பும், காரம் கம்மியா இருந்தா கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தோசை நல்லா இருக்கும். தோசைக்கல்ல ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு துணி வச்சு தேய்ச்சிடலாம் தோசைக்கு. தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்ப நம்ம அடை ஊத்திடலாம்.
அடை ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். திருப்பி போடுவோம். கொஞ்சம் வெந்த பிறகு இப்படி மேலே கொஞ்சம் வந்து தடவி விட்டுடுங்க. பாருங்க, இப்போ வெந்துடுச்சு. திருப்பி போடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போம், அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடையை வந்து திருப்பிடலாம். இந்த அடைக்கு வந்து வெல்லம் நல்லா இருக்கும், பட்டர் வச்சுக்கலாம். அவியல் தான் நல்லா இருக்கும். அவியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், அடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய்.